நம்ம ஐயா கடலூர்ல இருந்து வந்திருக்காங்க பிரின்சிபால் ஐயா அவங்க இப்போ நம்மளோட சிறப்புரையாற்றுவார்கள். தன்னலமற்று மிக சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற வேர்ல்டு சிட்டிசன் டாக்டர் ஏ ஜோசப் அவர் உள்ளிட்ட மேடையில் அமர்ந்திருக்கும் சான்றோர்களுக்கும் மேடைக்கு முன்னாடி அமர்ந்திருக்கும் சான்றோர்களுக்கும் மீண்டும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இதோ இந்த வேளையிலே ஒரே ஒரு கருத்தை மட்டும் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். இந்த கான்ஸ்டிடியூஷன் என்பது தனி மனித உரிமைகளை கொடுப்பது. எப்பொழுதும் இந்த உரிமைகள் என்பது நேரடியாக வந்துவிடாது. கடமைகளை ஆற்றுகின்ற போதுதான் உரிமை பிறக்கும். ஆனால் பல வேளைகளில் இன்றைய சமூகத்தில் உள்ள அது குழந்தைகளாக இருந்தாலும் இளைஞர்களாக இருந்தாலும் பெரியோர்களாக இருந்தாலும் உரிமைகளை பேசுவதில் அதிக கவனம் செலுத்துகிறோம். கடமைகளை ஆற்றுவதில் நாம் அதை விட்டு விடுகின்றோம். ஒரு தலைகீழான சமுதாயமாக இப்பொழுது மாறிக்கொண்டிருக்கின்றது. முன்பெல்லாம் 1947 ஆண்டு சுதந்திரம் பெற்ற பிறகு அந்த காலகட்டத்தில் அந்த அடிமைத்தனமான உணர்வுகளே நூற்றாண்டு கணக்காக இருந்தது. இப்பொழுது அப்படியே தலைகீழாக மாறி உரிமை விடுதலை என்கின்ற அந்த முழக்கம் இருப்பதில் தவறில்லை. ஆனால் நம்முடைய கடமையை ஆற்றுகிறோமா? நாம் இருக்கின்ற இடத்தில் நம்முடைய கடமையை ஆற்றுகின்றோமா? ஒரு தாய் சேய் இந்த உறவு என்பது பிரிக்க முடியாத உறவு. இது உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் உளவியல் ரீதியாகவும் பிரிக்க முடியாத உறவு. அதுபோன்றுதான் கடமை என்பதும் உரிமை என்பதும். முதலில் உரிமை என்பதே கடமையை ஆற்றுவதிலிருந்துதான் உரிமை பிறக்குமே தவிர உரிமையிலிருந்து கடமை வந்து விடாது. பை த பீப்புள் ஃபார் த பீப்புள் என்று 1950 ஆண்டு ஜனவரி 26 நாள் இந்த குடியரசு தினத்தை நாம் கொண்டாடுகின்றோம். இந்த கான்ஸ்டிடியூஷன் டே என்பது என்ன? 1949 ஆண்டு நவம்பர் மாதம் 26 அது உருவாக்கி கொடுக்கப்பட்ட நாள், அறிவிக்கப்பட்ட நாள். அது ஜனவரி 26 1950 ஆண்டு. குறிப்பாக இந்த கான்ஸ்டிடியூஷன் டே என்று சொல்லப்படுகின்ற போது இந்த நவம்பர் 26 இன்னைக்கு தேதி 22, 4 நாள் அது கொண்டாட போறோம். அது ஒர்க்கிங் டேவா இருக்கிறதுனால சார் டாக்டர் ஜோசப் சார் இன்னைய நாளா இருக்காங்க. இதை முடிச்சுட்டு நாளைக்கு சண்டே ஓய்வு எடுத்துட்டு பிறகு நம்முடைய பணிகளை ஆற்றுவதற்கு சுலபமாக இருக்கும் என்று இந்த சனிக்கிழமை மாலை வேளையை தேர்ந்தெடுத்து இருக்கின்றார். இப்பொழுது இந்த விழிப்புணர்வுகளை முதலில் நாம் கடைபிடிக்க வேண்டும். பிறகு அதை பிறருக்கும் நாம் கொடுக்க வேண்டும். இந்த உரிமை கடமை, அதுபோன்று சுதந்திரம், பொறுப்புணர்ச்சி, ஃப்ரீடம் வித் ரெஸ்பான்சிபிலிட்டி. பல வேளைகளில் நான் சுதந்திரமாக இருக்க வேண்டும், நான் சுதந்திரமாக இருக்கணும், எல்லோரும் சுதந்திரமாக தான் இருக்க வேண்டும். ஆனால் அந்த பொறுப்புணர்ச்சி எப்பொழுது வருகின்றது? என்னுடைய சுதந்திரத்தை நான் எவ்வளவு தூரம் அடுத்தவருக்கு தீங்கிழைக்காமல் நான் பயன்படுத்துகிறேனோ அங்குதான் உண்மையான சுதந்திரமாக இருக்க முடியும். அதைத்தான் நாம் எல்லோரும் உணர வேண்டும். குறிப்பாக இந்த இடம் என்பது, இந்த அரங்கம் என்பது நமக்கு அதைத்தான் சொல்லிக் கொடுக்க விரும்புகின்றது. ஆகவே இந்த நாளிலே எவ்வளவோ பேசிக்கொண்டு சொல்லலாம். இங்கு யாரும் நீங்கள் அறியாதவர்கள் இல்லை, தெரியாதவர்கள் இல்லை, எல்லோரும் அறிந்தவர்கள், சட்டத்தை பற்றி நன்றாக தெரிந்தவர்கள். ஆகவே முதலில் நாம் வாழ்கின்ற பகுதியிலே, நான் வாழ்கின்ற இடத்திலே முதலில் நான் என்னுடைய கடமையை சரியாக ஆற்றிவிட்டு நான் என்னுடைய உரிமையை கேட்பேன். அதுபோன்று முதலில் சரியாக நான் பொறுப்புள்ள குடிமகனாக நடந்து கொண்டு அதன் பிறகு நான் சுதந்திரமாக வாழ்வேன் என்பதை நாம் உறுதியேற்போம். அதை பிறருக்கும் நாம் சொல்லிக் கொடுப்போம். அதே வேளையில் நம்முடைய உரிமைகளை யாரு மீறினாலும் அல்லது அடுத்தவர்களுடைய உரிமைகளை யாராவது மீற முயற்சி எடுத்தாலும் சட்ட பாதுகாப்போடு. ஆகவேதான் ஐயா அவர்கள் குறிப்பிட்டிருக்க இந்த அமைப்பில் கூட சமூக நீதி, அமைதி மற்றும் சட்ட நிபுணர்கள் கூட்டமைப்பு என்று குறிப்பிட்டிருக்கின்றார்கள். அமைதி எப்பொழுது வரும்? சமூக நீதி எங்கே இருக்கின்றதோ அப்பொழுதுதான் அங்கே அமைதி வரும். இருவர் மூவர் எங்கே நாம் ஒன்றாக இருக்கிறோமோ அங்கே பிரச்சனை வந்துவிடும். அப்பொழுது அங்கு சமூக நீதி நிலைநாட்டப்பட்டால் கண்டிப்பாக அமைதி வந்துவிடும்.
உரிமை என்பது என்ன? கிவிங் ஒன்ஸ் ஓன் டியூ. ஒருவருக்கு கொடுக்க வேண்டிய நியாயமான உரிமையை கொடுப்பதுதான் அந்த அவருடைய உண்மையான அந்த உரிமை, ரைட் என்று அதற்கு டெபினிஷன் கொடுக்கப்படுகிறது. ஆகவே பிறருக்கு கொடுக்க வேண்டிய அந்த உரிமையை நாம் கொடுப்போம், மதிப்போம். நாமும் அதுபோன்று நம்முடைய கடமைகளை ஆற்றிவிட்டு நம்முடைய உரிமைகளை பற்றி பேசுவோம். நம்முடைய சுதந்திரத்தை நாம் பொறுப்புள்ளவர்களாக மாற்றி செயல்படுவோம் என்ற நேரத்தில் வாய்ப்பு கொடுத்த அமைப்பினருக்கு அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.